உள்ள குப்பைகளை எப்படி போக்கணும் அப்படின்னு இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் தன்னெஞ்சை பார்த்து தனக்குத்தானே கேட்டுக்குவாரு. மனமே, என்னை ஆட்கொண்ட சிவபெருமான் தேவர்களால கூட அறியப்படாதவன். ஆனா அடியார்களுக்கெல்லாம் எளிமையானவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் என் மேல இரக்கம் கொண்டு என்னை ஆட்கொள்ளும் போது என்கிட்ட நிறைய குறைகள் இருந்துச்சு. ஆனா சிவபெருமான் என்னோட குற்றங்களை எல்லாம் அறுத்து என்னை ஆட்கொண்டாரு. மனமே, நீ அவனோட கருணைய நினைச்சு நினைச்சு உருகி இருக்கணும்ல. மேலான வீடு பேரு என்ற நிலையை அடையிறதுக்கு தடையா இருக்கிறது எது? சிற்றின்ப குப்பைன்னு சொல்ற அறுவகை குற்றங்களான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம் இதெல்லாம் அகற்றி அவன் வந்து தங்குற மாதிரி என்னோட உள்ளத்தை தூய்மையான இடமா மாத்திருக்கணும்ல. அதுவும் இல்ல. இறைவனோட திருவடிய நீ வணங்கியிருக்கணும்ல. இது எதையுமே நீ செய்யலையே மனமே. உன்னோட முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்றது? இந்திரிய சுகங்கள்ல நம்ம சிக்கி கிடக்குறோம். இந்த இந்திரிய சுகங்கள் மீது யாருக்குதான் வெறுப்பு வரும்? யாருக்குமே வராது. ஆனா இறைவனோட அருள் பெற்றவங்களுக்கு இது சாத்தியம். இறைவன் தான் இந்திரிய சுகங்கள் மீது நமக்கு வெறுப்பு வர்ற மாதிரி செஞ்சிருவாரு. இதை யாருக்கு செய்வார் அப்படின்னா, யாரு அவன் மேல அளவற்ற அன்பு வச்சு கண்ணீர் மல்கி வணங்குறாங்களோ அவங்களுக்குத்தான் செய்வாரு. பக்தி அப்படிங்கிறது புற ஒழுக்கம் மட்டுமல்ல, அக ஒழுக்கமும் தான். நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றி தூய மனசோட இறைவனை வழிபடணும். இதே கருத்தை பட்டினத்து பிள்ளையார் திருக்கழுமல மும்மணி கோயில ஒரு அழகான பாடல் மூலமா சொல்லியிருப்பாரு. கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை பாலரை உனக்கு பள்ளியறையாக்கி சிந்தை தாமரை செழுமலர் பூந்தவிசு எந்தை நீ இருக்க இட்டனன் அப்படின்னு பாடியிருப்பாரு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, மனசு ஒரு பாலடைந்த அறையாம். அது கீழான எண்ணங்களால நிரம்பி இருக்குமா. அந்த பாலடைந்த அறைய பள்ளியறையா, அதாவது இறைவனோட இருப்பிடமா, புனிதமான இடமா மாத்தணும் அப்படின்னு பொருள்.